போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 28வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 29வது அத்தியாயத்துல கிருஷ்ணனுடைய வேணு கானத்தையும் கோபிகைகளோடு கிருஷ்ணன் விளையாடுறத பத்தியும் சொல்றான். அந்த சரத்கால இரவுல மலர்ந்த மல்லிகை பூக்களையும் அழகிய சூழலையும் பார்த்துட்டு பகவான் கிருஷ்ணன் விரஜத்துல ஒரு தெய்வீக விளையாட்டு லீலைய நடத்தணும் அப்படின்னு யோக மாயையை ஆதரிச்சு மனசுல நினைச்சுக்கிறார். அப்போ சந்திரன் கிழக்கு திசைய சிகப்பு ஒளியினால மெதுவாக அப்படியே அலங்காரம் பண்ணிண்டு நட்சத்திரங்களோடு உதயமாறான். அது தன் அன்புக்கு உரியவளை நீண்ட நேரம் பார்த்து மகிழும் ஒரு காதலனை போல உலகை மென்மையாக பிரகாசப்படுத்திண்டு இருந்தது. முழு நிலா, தாமரை மலர்கள் இவைகள் மலர்ந்த வானத்தை போல பிரகாசமா இருந்தது. புதிய குங்கும சிகப்பு நிறத்தோடு அழகான ஒரு காட்சியை உருவாக்கியது. கோபிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த விரஜ காடு மனதை கவரும் ஒரு தெய்வீக அழகோடு இருந்தது. அந்த சூழ்நிலையில கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசை காதலை வளர்த்தது. அந்த புல்லாங்குழலின் இசையை கேட்ட அந்த விரஜ பெண்கள் ஒத்தருக்கு ஒத்தர் தெரியாமலேயே கிருஷ்ணனை மனதில கொண்டு அவர் இருக்கும் இடத்துக்கு வேகமாக ஓடி வர தெய்வீக ஒலி நாதம் ஜீவனை அப்படியே இழுத்து பரமாத்மாவை நோக்கி கொண்டு போறது. பக்தி ஒரு உள்ளார்ந்த இயக்கமாக மாறி போறது. சில கோபிகைகள் பால் கறக்கறத கூட அப்படியே விட்டுட்டு, சிலர் வீட்டு வேலைகளை எல்லாம் அப்படியே பாதியில விட்டுட்டு எல்லா வேலையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு ரொம்ப ஆசையோடு கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக ஓடி வரா. சில கோபிகைகள் சாப்பாடு போடுறத நிறுத்திட்டு குழந்தைகளுக்கு பாலை கொடுத்துட்டு தங்களுடைய கணவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யாம தங்களுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் அப்படியே விட்டுட்டு தான் சாப்பிட்றதையும் கூட மறந்துட்டு கிருஷ்ணனை நோக்கி ஓடி வர. பக்தி அப்படின்னு ஒண்ணு மனசுல வந்துட்டா குடும்ப கடமைகள் எல்லாம் பின்னாடி போயிடுறது. மனசு முழுக்க முழுக்க பரமாத்மாவை நோக்கித்தான் இழுத்துண்டு போறது. சில கோபிகள் அலங்காரம் செய்து கொண்டே முகத்தை தொடச்சுக்கிறார். சிலர் கண்களுக்கு அஞ்சனம் பூச்சிக்கொண்டே இருக்கா. சிலர் ஆபரணங்களை எல்லாம் சரியா போட்டுக்காம கிருஷ்ணன் கிட்ட அப்படியே விரைந்து வர. பகவானை பார்க்கறதுக்கு வெளி அலங்காரம் முக்கியமா தேவையில்லையே. அதனால தான் என்ன பண்றோம்ங்கிற நினைவே இல்லாம அவ பகவானையே நினைச்சுண்டு எதையோ அலங்காரம் பண்ணிக்கிறோம்னு பண்ணிண்டு கிளம்பி வர. கணவன்கள், தந்தைகள், சகோதரர்கள், உறவினர்கள் யார் அவளை தடுத்தாலும் அவளுடைய மனசு முழுக்க முழுக்க கிருஷ்ணனால கொள்ளை கொள்ளப்பட்டதால கோபிகைகள் அதையெல்லாம் கொஞ்சமும் கவனிக்காம கிருஷ்ணனை நோக்கி கிளம்பிட்டா. இருந்தாலும் சில பேருக்கு வெளியில வர முடியாத சூழ்நிலை இருக்கு இல்லையா, அவள்லாம் கிருஷ்ணனை மனசுலயே நினைச்சுண்டு கண்ணை மூடிண்டு அப்படியே கிருஷ்ணனை மனசுலயே பார்த்துண்டு இருந்தா. கிருஷ்ணனை பிரிந்த துயரம் கோபிகைகளுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுத்தது. ஆனா அவர் அருகாமையில் இருந்தபோது அந்த அனுபவம் அவளுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சிகளும் கூட குறைவாகத்தான் தோணித்து. கோபிகைகள் கிருஷ்ணனை பரமாத்மாவாகவோ அல்லது காதலனாகவோ எந்த வகையில நினைச்சாலும் அவரையே முழுமையாக சேர்ந்ததால குணங்களால் ஆன உடல் பற்றுதல் நீங்கி உடனடியாக எல்லா பந்தங்களும் அழிஞ்சு போறது. பரமாத்மா மீதான எந்த விதமான தூய்மையான ஈர்ப்பும் பக்தி வடிவிலே இருந்தாலும் சரி பந்தங்களை அழித்து முக்தியை கொடுக்கிறது. அப்போ பரீட்சித்து ராஜன் கேட்கிறான், முனிவரே, கோபிகைகள் கிருஷ்ணனை உயர்ந்த காதலனாகவே தெரிஞ்சின்றா, பிரம்மமாக அல்ல. அப்படி குணங்களில் மூழ்கிய மனம் கொண்டவாளுக்கு பரபிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு நல்ல கேள்விதான். இதுக்கு சுகர் பதில் சொல்றார். முன்பு சொன்னபடி கிருஷ்ணனை வெறுத்தவர்கள் கூட, அதாவது சிசுபாலன் போன்றவர்கள் கூட கடைசியில முக்தியைத்தான் அடையிறா. அப்படின்னா அவரை பிரியமாக நேசித்த பக்தர்களின் நிலை எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. மனிதர்களுடைய ஒரு உயர்ந்த நன்மையை கருதிதான் பகவானே அவதாரத்தை எடுக்கிறார். அவர் அழிவில்லாதவர், அளவிட முடியாதவர்,
குணங்களை உருவாக்கியும் ஆனால் அதற்கு அப்பாற்பட்டவருமாக இருக்கிறார். ஆசை, கோபம், பயம், அன்பு, நட்பு ஆகிய அனைத்தும் கிருஷ்ணனிடமே செலுத்தும் ஒருவர் கடைசியில அவருடனே ஒன்றாகி அவருடைய தெய்வீக நிலையை அடைகிறார். உணர்வு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அந்த உணர்வு பரமாத்மாவை நோக்கி செலுத்தப்பட்டா அதுதான் முக்திக்கு வழியாக மாறி போறது. அப்படி இருக்கும்போது யோகேஸ்வரர்களினுடைய ஈசனான கிருஷ்ணனை பத்தி தனியா நம்ம எதுவும் சொல்ல தேவையே இல்ல. அவரை வழிபடுறதால மனிதன் அனைத்து பந்தங்களில் இருந்தும் விடுதலை அடைவான். விரஜ பெண்கள் அருகிலே வந்ததும் அவளை பார்த்த கிருஷ்ணன் இனிமையான சொற்களால அவளை எல்லாம் மயக்கி மென்மையாக உரையாட ஆரம்பிக்கிறார். பகவான் சொல்றார், மகா பாக்கியமுடைய பெண்களே, வாங்கோ வாங்கோ, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், விரஜத்தை விட்டு இங்க எதுக்கு வந்தேள் அப்படின்னு கேக்குறார். இரவு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப பயங்கரமானது, கொடிய உயிர்கள் எல்லாம் நிறைஞ்சது. எனவே நீங்கள்லாம் இங்கு தங்க வேண்டாம், உடனே விரஜத்துக்கு கிளம்புங்கோ அப்படிங்கிறார். உங்களுடைய வீடுகள்ல உங்களை காணாம எல்லாரும் தேடுவா, அவளுக்கெல்லாம் மனசுல ஒரு பயம் வந்துரும், அதனால நீங்க உடனே கிளம்புங்கோ அப்படின்னு சொல்றார். பரமாத்மா உலக கடமைகளையும் பாசத்தையும் மறக்காமல் சரியான தர்மத்துக்கு எல்லாரையும் திருப்பி விடுறார். அந்த விரஜ காடு பூக்கள் எல்லாம் மலர்ந்து அப்படியே தெய்வீக அழகோடு இருந்தது. நீங்க எல்லாரும் திரும்பி போய் உங்களுடைய கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை எல்லாம் பண்ணுங்கோ, குழந்தைகளையும் கன்றுகளையும் பார்த்துக்கோங்கோ, அவளுக்கு பால் எல்லாம் கொடுங்கோ, பால் கறக்கும் வேலைகளை எல்லாம் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி பகவான் அவா கடமையை செய்யணும் அப்படிங்கறத நினைவுபடுத்தி அனுப்புறார். நீங்க எல்லாரும் எங்கிட்ட இருக்கிற அன்பாலத்தான் தூங்க கூட இல்லாம இங்க வந்திருக்கேள் அப்படிங்கிறது தெரியறது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தான் தர்றது. என்னை நேசிக்கும் உயிர்கள் எனக்கு எப்போதும் பிரியமானவர்கள் தான் அப்படிங்கிறார். பெண்களினுடைய உயர்ந்த தர்மம் தங்கள் கணவருக்கு சேவை செய்வது. அது குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் மக்களுக்கும் நன்மையை தரக்கூடிய பாதுகாப்பை கொடுக்கிறது. கணவன் கெட்ட குணம் உடையவனோ, துரதிருஷ்டசாலியோ, வயதானவனோ, நோயாளியோ அல்லது ஏழையோ எப்படி இருந்தாலும் பெண்கள் அவளை கைவிடக் கூடாது. அது தர்மத்துக்கு விரோதம். பெண்கள் தன்னுடைய கணவரை விட்டு பிரிவது எல்லா விதத்திலும் வெறுக்கத்தக்க செயல். என்னை பற்றி கேட்பது, பார்ப்பது, தியானிப்பது ஆகிய இவைகளின் மூலம் பெறக்கூடிய பக்தி பலம் அருகாமையில் மட்டும்தான் கிடைக்கும் என்பது அல்ல. நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொன்னதும் கோபிகளுக்கெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமா போயிடுறது. அவரை அடையணும் அப்படிங்கிற தன்னுடைய ஆசை முறிஞ்சு போனதுனால தாங்க முடியாத துக்கத்துக்கு ஆளாயிடுறான். அவளுடைய முகமெல்லாம் துக்கத்துல வாடி மூச்செல்லாம் காஞ்சு போய் சிவந்த உதடுகளால தரையில காலால கோடுகளை போட்டுண்டு கண்ணீர்ல மை அப்படியே கரைய மார்பில் இருந்த குங்குமம் கூட கலங்க ரொம்ப துக்கத்தோடு அவள்லாம் தரைய பார்த்துண்டு அமைதியா நிக்கிறா. சகல ஆசைகளையும் கிருஷ்ணரால் நிறைவேற்றப்பட்ட கோபிகைகள் அவரை ரொம்ப பிரியமானவராக நினைச்சு அழுததால கண்ணை தொடச்சுண்டு உணர்ச்சி மிகுதியால குரல் தடுமாறி கிருஷ்ணன் கிட்ட பேசுறா. கிருஷ்ணா, நீ இப்படி எங்களை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றது ரொம்ப கொடூரமானது. உலக விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பாதத்தையே அடையணும்னு நினைச்சிட்டு வந்த நாங்கள் உன் பக்தர்கள், எங்களை கைவிட்டுடாத. ஆதி புருஷன் முக்தியை விரும்புவர்களை ஏற்றுக்கொள்வது போல நீயும் எங்களை ஏத்துக்கோ. பெண்களின் தர்மம் கணவரையும் குடும்பத்தையும் பின்பற்றுவதாக சொல்றேள், அதை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நீ எங்களுக்கு ரொம்ப பிரியமானவன் ஆச்சே, நீயே எங்களுக்கு உண்மையான ஆன்ம உறவினன் ஆச்சே. கணவன் குழந்தைகள் போன்ற உறவுகளால என்ன பயன்? பரமேஸ்வரா, எங்களோட நம்பிக்கைய துண்டிச்சு விடாத. எங்கள் மனசெல்லாம் உன் பாதத்துலதான் இருக்கு. உன்னை விட்டு நாங்க எப்படி போக முடியும்? எங்கள் கைகள் கூட எந்த வேலையும் செய்யாது. உன் அமிர்தமான புன்னகையால எங்களுடைய துயரத்தை எல்லாம் நீ போக்கு. இல்லாட்டா
உன்னுடைய பிரிவு தீயால் எங்களுடைய உடல் எரிஞ்சு போயிடும். உலகத்துல இருக்கிற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். உன் பாதத்தை மட்டுமே நாங்கள் அடைகிறோம். கிருஷ்ணா, தாமரை கண்ணா, ஒரு காலத்துல லக்ஷ்மியால் அருளப்பட்ட உன் பாத தடத்தை நாங்கள் காட்டுல தொட்டோம். அதுலேந்து அந்த அனுபவத்துக்கு சமமானது எதுவுமே இல்ல. உன்னால பாதுகாக்கப்பட்ட நாங்கள் உலக கடலை கூட கடக்க முடியும் என்று உன்னையே நம்புகிறோம். லக்ஷ்மி தானே விரும்பி உன் பாததூளியை தேடினாள். துளசி அதை அலங்கரித்தாள். மற்ற தேவர்கள் கூட உன்னை பார்க்க முயற்சி பண்றா. அதுபோல நாங்களும் உன் பாததூளியையே சரணமடைகிறோம். உலகத்துல மிக பெரிய செல்வம் என்ன அப்படின்னா அது பரமாத்மாவின் பாத தூளிகள் தான். அதுக்காகத்தான் லக்ஷ்மியும் தேவர்களும் எத்தனையோ தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய இலக்கும் இதுதான். நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பாதத்தையே சரணடையறதுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு அதுவே சந்தோஷம். உன்னோட அழகிய முகம், உன் காது குண்டலங்கள், உன்னுடைய பளபளக்கும் கண்ணும், உன்னுடைய உதட்டு அமிர்தம், புன்னகை, 2 கரங்கள் மற்றும் லக்ஷ்மியுடன் கூடிய மார்பு, இதை எல்லாத்தையும் பார்த்துண்டே நாங்கள் உன்னுடைய அடிமையாக இருக்க ஆசைப்படுறோம். உன்னோட இனிய நடை, அழகிய உருவம், 3 உலகங்களையுமே அது மயக்கிறது. பசுக்கள், பிராமணர்கள், மரங்கள், மிருகங்கள் எல்லாமே உன்னை பார்த்து ஆனந்த மயிர்கூச்சல் அடையிறது. கிருஷ்ணா, நீ விரஜத்தோட பயத்தை போக்குறதுக்காக தோன்றியவன் அப்படிங்கிறது எங்களுக்கு நன்னா தெரியும். நீ ஆது புருஷனை போல தேவர்களையும் காக்கிற. எங்களுடைய மார்பிலும் தரையிலும் உன் தாமரை கைகளை வைத்து எங்களையும் நீ காக்க வேண்டும். இப்படி கோபிகைகள் எல்லோரும் ரொம்ப துக்கத்தோட அவ எல்லாரையும் வீட்டுக்கு போ அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும் இப்படி எல்லாரும் துயரப்படுறத பார்த்துட்டு கிருஷ்ணன் புன்னகை பண்ணி ஆனந்தம் அடைந்து அவளோட விளையாடுறார். ஒவ்வொரு கோபிகைகளோடும் இணைந்து விளையாடி தன்னுடைய புன்னகையாலும் அழகிய பார்வையாலும் அவளெல்லாம் சந்தோஷப்படுத்தினர். அப்போ பகவான் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனை போல இருந்தார். கோபிகைகள் பாட கிருஷ்ணன் அவளோடு தானும் கூட பாடி வைஜெயந்தி மாலையோடு காத்துல சுத்தியும் அந்த வனத்தையும் ரொம்ப அழகுபடுத்தினார். கோபிகைகளோடு ஆற்றின் கரை மணல்ல விளையாடி சந்தோஷமான காற்றுல பல லீலைகளை பண்ணினார். கிருஷ்ணன் பிரஜ பெண்களோட விளையாடி புன்னகை, அணைப்பு ஆகிய லீலைகளால காமதேவனையே மயக்கும் அளவிற்கு அவளை சந்தோஷப்படுத்தினார். இப்படி கிருஷ்ணனால் மரியாதையை அடைந்த அந்த உயர்ந்த மனம் கொண்ட கோபிகள் தங்களை உலகில் உள்ள அனைத்து பெண்களிலும் தாங்கள் மிகவும் சிறந்தவர்களாக நினைச்சா. பகவானோட கருணை பக்தர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, கௌரவத்தை கொடுக்கறது, அது உண்மைதான். ஆனா அது அகங்காரமாக மாறாமல் இருக்கணுமே. அவளுக்குள்ள உருவான இந்த சிறு கர்வத்தை கிருஷ்ணர் பார்த்தார். அதை அடக்கிறதுக்கும் அவளுக்கு அருள் பண்றதுக்காகவும் ஒரு லீலைய மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டார். இந்த முழு விரஜ லீலை ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை தான் சொல்றது. அது என்னன்னா, பரமாத்மாவின் அருகாமை என்பது பெருமையை வளர்க்கறதுக்காக இல்ல, அதை முற்றிலும் அழிக்கத்தான். பக்தியின் உச்சம் அப்படிங்கிறது நான் உயர்ந்தவன் என்ற உணர்வு அல்ல, நான் இல்லாம அவனே அனைத்தும் அப்படிங்கிற ஒரு முழுமையான சரணாகதி தான். இந்த நிலையை அடையறதுக்காக கிருஷ்ணன் தனது லீலையின் மூலம் கோபிகைகளை மென்மையாக வழிநடத்தி போனார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 30வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.